அரசு பள்ளியில் ஆசிரியரை எரிக்க முயற்சி செய்த சம்பவமானது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மது போதையில் வந்த 4 பேர் தலைமை ஆசிரியர் அறையின் முன்பு நின்று கொண்டிருந்த ஆசிரியர் மீது பெட்ரோலை ஊற்றியதும் ஆசிரியர் அலறியதால் 4 பேரும் தப்பி ஓடி உள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல்கள். நிச்சயமாக ராதிகா, அதாவது மது அருந்தியதை தட்டி கேட்டதால் மதுப்பிரியர்கள் ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி கொலை முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரத்துக்குளம் அருகே உள்ள காரத்தோடு பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு ஆசிரியராக பணியாற்றி வருபவர் குலாம் தக் சகீர். இவர் நேற்று மாலை பள்ளி முடிந்த பின்பு கிளம்புவதற்காக வெளியே வந்துள்ளார். அப்பொழுது அந்த பகுதியில் 4 மதுப்பிரியர்கள் மது அருந்தி கொண்டிருந்தனர். இதையடுத்து அவர்கள் பள்ளி அருகே போன்று மது அருந்தாதீர்கள், இது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு தவறான எதிர்காட்டாக இருக்கும் போன்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இதற்கு அவர்கள் ஆத்திரம் அடைந்ததில் அவர் பள்ளிக்குள்ளே ஏதோ எடுப்பதற்காக சென்றவர் இவர்கள் பின்னாலே தொடர்ந்து வந்து அவர் கை கால்களை பிடித்துக் கொண்டு அவர் மீது ஆத்திரத்தில் பெட்ரோல் ஊற்றி கொலை முயற்சித்துள்ளனர். இதில் அவர் அந்த பெட்ரோல் ஊற்றியதில் அவர் அலறி அடித்து கத்தத் தொடங்கியுள்ளார். மேலும் கை கால்களை உதறிய போது அவர்கள் கீழே விழுந்தனர். இதில் அந்த 3 பேரும் பயத்தில் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். இதைத் தொடர்ந்து அந்த பள்ளி ஆசிரியர் அவர் கைபேசியை எடுத்து அவரது நண்பர்களுக்கு தகவலை தெரிவித்துள்ளார். அவர்கள் நண்பர்கள் பள்ளிக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக உடுமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஆசிரியர் மது அருந்தியதை தட்டி கேட்டதால் இதுபோன்று கொலை முயற்சியில் ஈடுபட்ட அந்த மதுப்பிரியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற செயல்கள் இனி நடக்காதவாறு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மேலும் அந்த ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இந்த தமிழக அரசு உறுதிப்படுத்திட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளும் தற்பொழுது எழுந்துள்ளது. அதே போன்று இது போன்ற ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடந்ததற்கு ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாலா.